கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரையும் கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து தயவுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்தை ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் 2வது அதிகாரம் 25, 26வது வசனம், 25, 26வது வசனங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியில இடைப்படுவாராக. எசப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்தி காண்பித்தாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம தொடங்குன வேலையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னா, ஐயோ இந்த காரியத்தினால முடிக்க முடியாம போயிருமோ, நான் வெட்கப்பட்டுருவனோ, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நேரிடுகிற சூழ்நிலை ஆயிற்று, வெட்கப்பட்டுருவனோ, இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு நேரிடுகிற ஒரு சூழ்நிலை ஆயிற்று, நான் வெட்கப்பட்டுருவனோ, இப்படி அநேக காரியங்கள் இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நம் கொடுக்கிறார் அந்த கால வேளையில. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு முன்பதாக சில காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு என்னன்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள், பச்சை புழுக்களும், இவைகளெல்லாம் யார் அனுப்பினது? நான் உங்களிடத்தில் அனுப்பின, ஆண்டவர் அனுப்பின அப்படின்னு சொல்றாரு. அது என்ன செய்தது? வருஷங்களை பட்சித்தது, நன்மைகளை பட்சித்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை பட்சித்த வருஷங்களோட நன்மைய, விளைவ நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். நிறைய வாக்குத்தத்தங்களை ஒருவேளை இப்படிப்பட்ட புழுக்களும் பூச்சிகளும் பட்சித்திருந்திருக்கலாம். அந்த நன்மையின் நாட்களை பட்சித்திருந்திருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள் உங்களுக்கு வராமையே போயிருந்திருக்கலாம். நிறைய காரியங்களை பட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் திரும்ப அளிப்பேன் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்க? நீங்க துதிப்பீங்க. நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை கர்த்தர் திரும்ப அழிக்க உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப செட்டில் பண்றாரு. நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஃபைனலா ஆண்டு சொல்ற வார்த்தை என்னன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. இனி அவங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். அவங்க சம்பூர்ணமா சாப்பிடுவாங்க. அவங்க திருப்தி அடைவாங்க. நன்மைகால் நிரப்பப்பட்டிருப்பாங்க. எல்லா காரியங்களும் நான் வாய்க்க செய்திருப்பேன். என்னுடைய சமூகம் அவர்களை தாங்குகிறது. ஏன் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுது என்னை தேடுகிறவர்கள், என் மீது அவருடைய கண்களை பதித்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த கால வேளையில என்ன ஒரு வேலையை நம்ம கைகள்ல எடுத்திருக்கிறோம், எந்த ஒரு வேலையை நம்ம கைகள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம், ஒரு வேலை அந்த வேலை பாதியிலே நிக்குது, ஏதோ ஒரு வேலை நம்ம ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இத நீ தொடங்கல, நான் தொடங்கினபடினால நீ அதுல ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ரொம்ப சொற்ப ஜனங்களா, ரொம்ப கம்மியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு இதை பார்க்கும்போது சோறு வரலாம். என்னப்பா, நாமளே நமக்கு பேசிக்கிற மாதிரி இருக்கே, ஒருத்தருமே இல்லையே, நம்மளே உட்கார்ந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கே, இது இது எதுக்கு ஜூம், இது எதுக்கு ரெக்கார்டு, இது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம், எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சோர்வு வரலாம். நமக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை நாட்கள் சாத்தான் இந்த நன்மைகளை பட்சித்தானோ,
எத்தனை பேர் வர வேண்டியதை பட்சித்தானோ, எத்தனை பேரோட வருகையை தடுத்து போட்டானோ, எத்தனை பச்சை புழுக்களும், எத்தனை முசுக்கொட்டை பூச்சிகளும் இந்த தரிசனத்துல கத்தர் தொடங்கின இந்த மீட்டிங்ஸ, கத்தர் தொடங்கின மேகசின்ஸ, கத்தர் தொடங்கின நன்மைகளை ஸ்டாப் பண்ண பார்த்து, அதோட நன்மைகளை, அதோட நாட்களின் நன்மைகளை அது நம்ம திருப்தி அடையக்கூடாதபடிக்கு எத்தனை பிசாசுகள் அதை பட்சிச்சதோ, எத்தனை விளைவுகளை பட்சித்ததோ கத்தர் சொல்லாரு, அவைகளை நான் திரும்ப கொடுப்பேன். அதாவது துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் நான் மகிழ்ச்சியான நாட்களை காண செய்வேன் அப்படிங்கிறதா அர்த்தம். இத்தனை துக்கமும் பட்சித்தது, இத்தனை வெறுமைகளும் பட்சித்தது, இத்தனை காரியங்களும் இந்த உங்களுக்கான ஊழியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை பட்சித்து போட்டது உண்மைதான். இப்ப வெறுமையா இருக்கிறது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை நான் திரும்ப அளிப்பேன், அவைகளை நான் திரும்ப அளிப்பேன். திரும்ப அளித்தால் என்ன செய்வாரா, உங்களை சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைய வைப்பாராம். எதற்கும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழச் செய்வாராம். விளைவுள்ள ஒரு ஊழியத்தை தருவாராம். கர்த்தர் சொல்ற, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது, நான் அவங்களை திருப்தியாக்கி அவங்களை நடத்துவேன். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. தொடங்கின காரியத்தை செய்து முடிக்க செய்வேன். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்க சோர்ந்து போக வேண்டாம். அவங்க அவங்க கைய வச்சு தொடங்கினது அவங்க கைய வச்சே முடிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டே போகிறதில்லை. ஒரு நாள் இந்த ஜூம் நிரம்பத்தக்கதான் அநேகர் அவர் அநேக 100க்கும் மேற்பட்ட வாலிபர்களால, குடும்பங்களால ஒவ்வொரு ஜூம்லயும் கர்த்தர் நிறைவான நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அதான் வார்த்தை, நம்ம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவோம். சம்பூர்ணமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். சம்பூர்ணமாய் திருப்தியாய் நன்மையோடு கூட கர்த்தரை துதிப்போம். அந்த நன்மையினால நிரப்பப்படுவோம் என்று சொல்லி கர்த்தர் அந்த கால வேளையில திருவுளம் பெற்றுகிறார், வாக்கு கொடுக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, நெகேமியா மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து அவனை ஒரு ஒரு திட்டத்துக்கு ஆயத்தப்படுத்தி அவன் அவன் ஒரு ராஜ அரண்மனையில பான பாத்திரக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்க சிறைப்பட்டு போனவர்களுடைய சிறையில் மீந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிற்று என்பதை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதையும், சூறையாடப்பட்டிருக்கிறதையும், எல்லாம் அழிந்து போயிருக்கிறதையும் அறிந்து, ஐயோ இவ்வளவு சேதம் உண்டாயிட்டே, ஜனங்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்களே, அலங்கம் இல்லே, ஐயோ இதை குறித்து அக்கறை யாருக்கு இல்லைன்னு சொல்லி சில நாளாய் துக்கித்து உபவாசித்து அழுது, இதை குறித்து எண்ணி வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு அன்று சமூகத்துல உபவாசித்துக் கொண்டிருக்கிறான். தன்னை தாழ்த்தி செபித்துக் கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்கப்பா, இந்த அலங்கத்தை கட்டணும்ப்பா, ஒரு நன்மை எனக்கு உண்டாகணும்ப்பா, இவைகள்லாம் பச்சித்து போட்டு சார், அந்த பச்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப கொடுப்பேன்னு சொன்னீங்களே, திரும்ப நாங்க அலங்கம் கட்டப்படணும், திரும்ப எங்க ஊருக்கு நாங்க போகணும், திரும்ப தெய்வனை ஆராதிக்கணும், திரும்ப நாங்க எல்லாரும் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தின வருஷங்களின் விளைவை தாங்காண்டவரேன்னு சொல்லி அவன் சமூகத்துல, அன்று சமூகத்துல நெகேமியா அழுது கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து கேட்ட பொழுதோ, முதல்ல கர்த்தர் செய்த காரியம், ராஜா கண்கள் தயவு உண்டு பண்றார். உண்டு பண்ணி ராஜா தேவையானதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து ராஜா நன்மையானது ராஜாக்கு கண்கள்ல கத்தர் கட்டளையிட்டார். எல்லா நன்மைகள் நேரிட பண்ணினார்னு விசுவாசத்தோட போய் அங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இந்த நெகேமியாவோடு கூட அலங்கம் கட்டுகிறதற்கு அநேகர் கரம் கோர்த்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்க அநேகர் கரம் கோர்த்து கொள்றாங்க. இது ஒரு வேலை. இந்த வேலையை நெகேமியா ஸ்டார்ட் பண்றத பார்க்கிறோம். ஆனா இந்த ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேலின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்று அவங்களுக்கு விசனம் உண்டாயிட்டான். ஒருத்தன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்க வந்துட்டான். ஒருத்தவங்களுக்காக ஒருத்தன் பேச வந்துட்டான், விசாரிக்க வந்துட்டான். அந்த ஜனங்களுக்கு ஒரே இப்படியே இஸ்ரவேலர்கள் அப்படியே அவங்க அழிஞ்சே போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்க அழகா கட்டப்படாது, மறுபடியும் அவங்க எழும்ப மாட்டாங்க, இப்படித்தான் அவங்களோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அவர்களை மறுபடியுமாய் எழுப்பினார். அந்த பாரத்தை ஆண்டவர் நெகேமியாவுக்குள்ள கொடுத்து ராஜா கண்கள் தயவை ஏற்படுத்தி எல்லா நன்மைகளால அவர்களை திருப்தியாக்கி நடத்துகிறார். ஏன்னா ஆண்டு சமூகத்துல செபிச்ச போல ஆண்டவர் பச்சை புழுக்களும் பட்டுப்பூச்சிகளும் எல்லா பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப கொடுப்பேன், மறுபடியும் அலங்கம் கட்டி எழுப்பப்படும், மறுபடியும் என் ஜனமே போய் நீங்க அங்க ஆராதிப்பீங்க, நாமத்தை மகிமைப்படுத்திங்க, நான் மறுபடியுமாய் நான் உங்களை கொண்டு செல்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்து அந்த இடத்துல கர்த்தர் அவங்களை அனுப்புற. சன்பலாத் எழும்புறாங்க, தொபியாக்கள் எழும்புறாங்க, இவங்களை நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க, நரியேறி போனா விழுந்துருன்றாங்க. அநேக யுத்தங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக எதிர்ப்புகள் நெகேமியாவுக்கு அவனோடு இருந்தவர்களுக்கு வந்தாலும், குடும்பமா ஈட்டியோட பட்டயத்தோடு நின்று யுத்தம் பண்ணுகிறது போல நின்று அவங்க அந்த கட்டடத்தை அந்த அலங்கத்தை கட்டுறாங்க. அதுக்கான வேலைகளை ஏற்பாடு செய்யறாங்க. அநேக சொன்பலாத்துகள் தொவியாக்கள் வந்த பொழுது கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து, அவன் ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதிலே சொல்லி இருக்குதே, நாங்க வெட்கப்பட்டு போக கூடாதுப்பா, நரி ஏறி போனா விழக்கூடாதுப்பா, திடமான அஸ்திபாரம் உள்ள ஒரு அலங்கத்தை கட்டி எழுப்பித்தாங்கப்பா, ஆண்டவரே அப்பா சத்ரு இடித்த காலத்தை பார்க்கிலும் நீர் கட்டின காலம் வெகு சீக்கிரமா இருக்கட்டும்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட நெகேமியா
கேட்ட பொழுது கர்த்தர் அவனுக்காக மனம் இறங்கி 52 நாள்ல கர்த்தர் கட்டி எழுப்பினாரு. கர்த்தர் அது இடிக்க எவ்வளவு கால் எடுத்துக்கிட்டானோ அதை விட விரைவாய் கட்டி, அதை விட அவங்க எவ்வளவு யோசிச்சாங்களோ இத்தனை நாட்குள்ள கட்டணும்னு யோசிச்சிருப்பாங்க, அதை விட கர்த்தர் விரைவாய் கட்டி முடிக்க உதவி செய்தாரு. இந்த சன்பலா தொபியாவோட இரைச்சல்கள் அவங்களுடைய ஆரவாரங்களை தனிய பண்ணினாரு. பலவந்தரின் ஆரவாரம் தணிந்து போனது. அவங்க கண்களை தயவை கர்த்தர் எல்லா ராஜா கண்களை தயவை உண்டு பண்ணினாரு. ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில் வார்த்தையின்படி தொடங்கின லெகேமியா, ஐயோ நான் வேலையை தொடங்கின இப்படி வெறுமையா மாறிடுச்சு, அவ்வளவுதானா, இது வேஸ்ட், என்னால இது தொடர்ந்து பயணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கல. கர்த்தரை நோக்கி நம்பி காத்திருந்த பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளினாலும் அவனை திருப்தியாக்கினார். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தபடினா அவன் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஒரு காரியத்தை தொடங்கி அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதனால இந்த தரிசனத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறா, நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த ஜூம் மீட்டிங்ஸ்ல வெட்கப்பட்டு போக மாட்டோம். பச்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப கொடுப்பாரு, நன்மைகளை திரும்ப கொடுப்பாரு. எதற்காகலாம் நீங்க அவர் சமூகத்துல இன்வெஸ்ட் பண்ணி அழுதிருக்கிறீங்களோ, அவரை நோக்கி பார்த்து ஜெபித்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு அதெல்லாம் நான் மறக்கிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே. அவைகளை நான் திரும்ப அளிப்பேன், அவைகளை நான் திரும்ப அளிப்பேன், அவைகளை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. எந்த இடத்துல எல்லாம் நீங்க வெறுமையாய் காணப்படுறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிப்பதற்காக இந்த காலை வேளையில அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார், எல்லா நன்மைகளை திரும்ப கொடுத்தார். இனி இந்த நன்மையை பார்ப்போமா, இனி இது கட்டப்படுமா, இனி இந்த காரியம் சரியாகுமா, இனி இதுல ஒரு விளைச்சலை நாங்க பார்ப்போமா, வெறும் 5 பேர் வெறும் 4 பேர் தானே இருக்கோம், இதுல அநேக வாலிபர்கள் நாங்க பார்ப்போமா, இப்படிதானே நமக்கு சோர்வு காணப்படலாம். ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டோம் என்றார், அவரை நோக்கி பார்த்து அவர் மேல் கண்களை வதித்து கொண்டோம் என்றார், ஆண்டு நோக்கி வாக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு காரியம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்களை பற்றித்த எல்லா நன்மைகளை நான் திரும்ப கொடுப்பேன். அவங்க துக்கப்பட்ட நாட்களுக்கு ஈடான மகிழ்ச்சியை கொடுப்பேன். ஊழியமே இல்லாத நாட்களுக்கு பதிலா அவங்களுக்கு ஊழியம் உடைய நாட்களை தருவேன். நன்மைகளை பார்க்காத நாட்களுக்கு பதிலா அவர்களுக்கு அதிக அதிக நன்மைகளை காணும்படி செய்வேன். கண்ணீரையும் வெட்கத்தையும் பார்த்த நாட்களுக்கு பதிலா அவங்களுக்கு மகிமையை உடுத்தி வைப்பேன். களிப்பை கொண்டு அவங்களுக்கு அழிப்பு சந்தோஷத்தை கொடுப்பேன். என் பிள்ளைகளை நான் விடுகிறதில்லை, கைவிடுகிறதில்லை. நான் அவர்களுக்கு சொன்னதை செய்யும்போது அவர்களுக்கு கைவிடுகிறதில்லை. என் ஜனங்கள் என்னை நம்பி இருக்கிறபடியால் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த இந்த காலை வேளையில தட்டி எழுப்புகிறத பார்க்கிறேன். ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை தொடங்கி அதுல நன்மையை பார்க்க முடியாம வெறுமையோடு கூட இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவரையே நம்பி சார்ந்திருந்தீர்கள் என்றால் 10 வருஷங்களுடைய விளைவை திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். நன்மையினால திருப்தியாக்கி அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றுவார். ஆண்டவரே என்னை அப்படி மாற்றுங்க, இந்த ஊழியத்தை அப்படி மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை அப்படி மாற்றுங்க, எங்க குடும்பங்களை அப்படி மாற்றுங்க. நாங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை 10 வருஷங்கள் விளைவை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி அவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? முழுவதுமா இருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பி தகப்பனே. அப்பா நீர் கொடுத்து இந்த நல்ல ஒரு அப்பா காலை வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. முழு இறுதியத்தோடும் முழு பலத்தோடுமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா இந்த இந்த வேலை ஸ்தலத்துல வெட்கப்பட்டுருவனோ, ஐயோ இவ்வளவு அவமானம் வந்துட்டு, வீட்டுக்குள்ள வெட்கப்பட்டுருவணும், வியாதி நிமித்தம் வெட்கப்பட்டுருவணும், இந்த சோர்வு நிமித்தம் வெட்கப்பட்டுருவணும், இந்த வெறுமை நிமித்தம் வெட்கப்பட்டுருவணும், கர்த்தர் என்னோடு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, கர்த்தரை தேடி என்ன பையன் உன் வாழ்க்கை ஜீரோவா இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி அநேக பயங்கள் வியாகுலங்கள் ஒவ்வொருவரை சூழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட பேசி திடப்படுத்தி நீர் தைரியப்படுத்தி நீர் 10 வருஷங்களை திரும்ப நான் கொடுப்பேன், 10 நன்மைகளை நான் திரும்ப கொடுப்பேன். நீங்கள் என்னை சார்ந்து என்னை நோக்கி இருக்கும் பொழுது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் தலையை நிமிரச் செய்வேன் என்று சொல்லி நெகேமியாவுக்கு செய்தவர் இந்த காலையில் எங்க வாழ்க்கை செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சத்துரு இடிக்க எடுத்துக்கிட்ட நாளை விட நீர் அதிவேகமாய் கட்டி பிடிக்க போற நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கெல்லாம் ஒரு ஊழியத்தையோ வாழ்க்கையோ வேலையோ எதிர்கால காரியங்களையோ திட்டத்தையோ குலைத்து போட்டானோ, அது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டானோ, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் மறுபடியுமாய் ஒரு துளிரை தளிர்க்க பண்ண போகிறேன், முளைக்க பண்ண போகிறேன், விளைய செய்ய போகிறேன். நன்மைகள் விளையறத எங்க கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய போறீர் ராஜா. என்னோட செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எனக்கு செய்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா.
நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறாங்க. அவங்க வெட்கமடையாதபடி செய்யுங்க. சாட்சியம் நிறுத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதித்துக் கொடுங்க. இந்த நாள் முழுவதும் வெட்கமடையாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கு மறவாதே. ஆமென். God bless you.